ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகின்றேன். சங்கீதம் 64:10. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். பிரியமானவர்களே, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். கர்த்தர் மேலே நீங்க வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். யாரா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு கூட அவரை நம்பும் பொழுது தேவன் அவர்களை மகிழ செய்கின்றார். நீதிமான் கர்த்தருக்குள்ள அவன் மகிழ்ந்து சுகித்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. அதனால அந்த நீதிமான் கர்த்தரை நம்புவான். நீதிமானாகிய நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், மகிழ்ந்து சுகித்திருங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையிலே அதிசயமான அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. இரண்டாவதாக சங்கீதம் 68:3. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். இங்க தாவீது என்ன சொல்றாரு? நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்கிறார்கள், களிகூர்ந்து இருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பதாக இருக்கிறது பெரிய ஒரு பாக்கியம். தாவீது சொல்றார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அதனால நீங்க ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் மகிழ்ந்து களிகூர்ந்து இருக்கும் போது ஆனந்த சந்தோஷம் அடைவீர்கள். முதலாவதாக அந்த நீதிமான் கர்த்தரை நம்புவான், அவன் களிகூர்ந்து இருப்பான். இரண்டாவதாக நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஒரு மனுஷனுக்கு ஆண்டு கொடுக்கிற அந்த ஆனந்தம், அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இலவசமாக ஆண்டு கொடுக்கின்றார். வருத்தப்பட்டிருக்கிறவர்கள், காயப்பட்டிருக்கிறவர்கள், மிகவும் சோர்வுற்றிருக்கிற மக்களுக்கு ஆண்டு ஒரு புது நம்பிக்கை ஆண்டு கொடுக்கின்றார். நீதிமான்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். மூன்றாவதாக சங்கீதம் 72:7. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த அளவற்ற நாட்களை தருகின்றார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனாலே அந்த காலங்களிலே நாட்களிலே கர்த்தர் ஒரு செழிப்பை கொடுக்கின்றார். தரித்திரம் எல்லாம் மாறுகிறது, குறைகள்லாம் நிறைவாகிறது. ஆண்டவரத்தில் ஒரு மனுஷன் வரும்போது அவன் எந்த நிலையில வந்தாலும் அந்த நிலையெல்லாம் மாற்றி அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி ஒரு மனுஷனை ஆசீர்வாதத்தை உயர்த்துகின்றார். அதனால நீதிமான் அவருடைய நாட்களிலே, அவருடைய காலங்களிலே அவருடைய கரத்திலே செழிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறார்கள். அன்பானவர்களே, நீங்கள் நீதிமானாக இருக்கிறபடினாலே நீங்கள் கர்த்தரை நீங்கள் நம்புங்கள், ஆனந்த சந்தோஷம் அடையுங்கள், செழிப்பாயிருங்கள். இந்த வேதவசனம் நமக்கு அதுதான் சொல்லுகிறது. நம்புவான், சந்தோஷம் அடைவான், செழிப்பான். இவ்விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாமல் தருவாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஒரு நீதிமானுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கிறோம். மகிழ்ந்து களிகூர்ந்து ஆண்டவரே உம்மை நம்பக்கூடிய ஒரு கிருபை நீர் தருகின்றீர். ஆனந்த சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு கிருபை தருகின்றீர். மகா பெரிய செழிப்பான ஒரு காரியங்களை நீர் செய்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு அன்பான சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கின்றோம். நீர் அவர்களை செழிப்பாக வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.